ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு திரும்பவும் வந்து ஹவுஸ் ஹோல்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் சானிட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, கொஞ்சம் கால்ஸ் வந்துச்சு. இதை பற்றி இன்னும் விரிவாக வந்து எங்களுக்கு தெரியணும், இல்லை வேறு ஏதாவது வழிகள் இருக்கான்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேள்விகள் வந்ததுனால இந்த ரெண்டாவது பார்ட்டை வந்து இப்போ வெளியிடுறேன். இதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கூப்பிடலாம், இல்லைன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து தெரியப்படுத்தலாம். இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் என்னங்கிறது வந்து திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். நமக்கு தெரியும், நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இன்சுலின் எடுக்கிறாங்க, இல்லைன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. இதே மாதிரி வந்து அவங்களுக்கு பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிற டைமில் வந்து காட்டன் வேஸ்ட் வரும். அதில் பிளட் சோக் ஆகிற சான்சஸ் இருக்குது, இல்லை பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து சோக் ஆகிற சான்சஸ் இருக்குது. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஐவி செட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய வீடுகளில் வந்து மருந்து சாப்பிட்றோம். அந்த ஒரு கோர்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை நிப்பாட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற மருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேஸ்ட் கூட போட்டுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இது தவிர நிறைய ட்ரீட்மெண்ட் பெட் ரிடன் பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சானிட்டரி வேஸ்ட்னு எடுக்கிற டைமில் நம்ம யூஸ்டு சானிட்டரி நாப்கின் பேட்ஸ் வந்து வீட்டில் ஜென்ரேட் ஆகுது. டயப்பர்ஸ், பெரும்பாலான வீடுகளில் குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது சர்வசாதாரணமாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த டயப்பர்ஸ் வரும். ப்ளஸ் வந்து அடல்ட் டயப்பர்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. டேம்பான்ஸுங்கிற பேட்ஸ் போல் உள்ள ஐட்டம்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. காண்டம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இது தவிர பாடி ஃப்ளூயிட், காட்டன் வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த வேஸ்ட்டு வந்து எங்கே போகுது? நார்மலாக இது ப்ராப்பராக வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணோம். பட் அதற்குரிய வந்து ஒரு ப்ராப்பர் சேனல் இல்லாதனால இது ஜென்ரல் வேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி போகுது. நீங்கள் இப்போ நிறைய இடங்களில் பார்க்கலாம், ரோட் சைடில் குவிஞ்சு கிடக்கும், இல்லை வந்து டம்பிங் யார்ட்ஸில் வந்து குவிஞ்சு கிடக்கும். இதை பற்றி நிறைய வந்து மக்கள் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாதனாலையும் ப்ராப்பராக அதுக்குள்ளே ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணக்கூடிய சோர்சஸ் இல்லாததுனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இருந்துட்டு இருக்கு. ஏன் இது ஃபெயிலியர் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் இதுக்கு மெயின் ரீசன் வந்து மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்து பிஹேவியர் சேஞ்சஸ், முன்னாடி வந்து இது பண்ணக்கூடாதுன்னா அது பெரும்பாலும் வந்து பண்ண மாட்டாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு தான் பெரும்பான்மையாக இருக்குது. ஸோ நம்ம வேஸ்ட் எங்கே போட்டால் அடுத்தவங்க யார் கேட்க போகிறாங்கங்கிற ஒரு மனப்பான்மை வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சைடும் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு எப்படி வந்து இதை வந்து கையாளணுங்கிற வந்து வழிமுறைகள் இருந்தாலும் அதை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ரொம்ப இதுக்காக வந்து பணம் செலவு பண்ண வேண்டிய எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுக்கு தேவையான இடம், அதுக்கு தேவையான இன்சினரேட்டர், இல்லை மற்ற உபகரணங்கள் தேவை, இதெல்லாம் கிடையாது. இன்சஃபிஷியன்ட் செக்ரிகேஷன் சோர்ஸ். இப்போ நான் தான் வீட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட்டு ப்ராப்பராக நான் பண்ணலைன்னா நான் கொட்டுறப்போ வந்து அதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் போகும். வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் இப்போ பார்ட் 1 பார்த்துட்டு கொஞ்சம் கேள்விகள் எனக்கு வந்துடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, எங்கள் வீட்டில் வந்து டிஸ்கார்டட் மெடிசின்ஸ் வந்து நிறைய வருது. பிகாஸ் நாங்கள் ரெகுலராக வந்து மருந்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அது எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியும்? அது தவிர நேரமே வந்து 2-3 மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ஃபெசிலிட்டிக்கு வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். சுடுதண்ணியில் போட்டு ஸ்டெரைல் ஆக்கிட்டு அப்புறம் வந்து அதை வந்து உடச்சி டிஸ்போசல் ரீசைக்ளிங் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது தவிர வேறு ஏதாவது வழிகள் இருக்காங்கிற கேள்வியும் வந்து எனக்கு வந்துடுச்சு. இது தவிர வந்து சானிட்ரி வேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் ஜென்ரேட் ஆகுது, டயப்பர்ஸ் வருது, பேட்ஸ் வருது. வீட்டிலே இது எப்படி வந்து ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்துச்சு. இப்போ இதுக்குள்ள ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது எல்லாமே செய்ய முடியும். பிகாஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் சானிட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து ரூல்ஸ் வந்திருக்கு, அல்ல அதுக்கு நெறிமுறைகள் வந்திருக்கு. இது எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்சினரேஷன் அல்லது ஸ்டெரிலைசேஷன்.
அப்போது இதை வச்சு தான் நம்ம வந்து தீர்வு வந்து கொண்டு வர முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு வரலாம். நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆகக்கூடிய பயோமெடிக்கல் வேஸ்ட் அல்லது மெடிசின்ஸ், டிஸ்கார்டட் மெடிசின்ஸ் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியுங்கிறது. எல்லா வீட்லேயும் பெரும்பாலான வீட்டில் வந்து இது கண்டிப்பாக வரும். பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு காய்ச்சல் வந்தால் கூட கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது, மிச்சம் வரும். அப்படி வரக்கூடிய மெடிசின்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து வேஸ்ட்டு கூட வெளியே போடுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, அது பெரிய நாளைக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்குள்ள சான்சஸும் இருக்குது. அப்போ அதை என்ன தான் பண்ணலாம்? அந்த மெடிசின்ஸை வந்து நம்ம அதுலேருந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து நம்ம போடுறதுல தப்பு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிப் இருக்குன்னா அதில் இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்து நம்ம ஃப்ளஷ் வழியாக டிஸ்போஸ் பண்ணலாம். அது மாதிரி பாட்டிலில் இருக்கிற மெடிசின்ஸும் வந்து ஃப்ளஷ் வழியாக டாய்லெட்டில் அனுப்பலாம். அது டியூபிங்ஸில் இருக்கிறதும் வந்து அது உள்ளே இருக்கிற மருந்தை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீசைக்கிளிங் அதை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஓகே, அப்போ ஒரு கொஸ்டின் வரும், இதனால் நமக்கு நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாதான்னு. ஸோ இது எப்படி இருந்தாலும் மனுஷனோட கழிவுகள் வந்து டாய்லெட் வழியாக தான் வந்து நிலத்துக்கு போயிட்டு இருக்கு. அது கூட கொஞ்சம் மருந்து போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. இதுதான் வந்து சேஃபஸ்ட் மெத்தட்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து ஓகே, பிளாஸ்டிக் நீடில்ஸ் வருது, இன்சுலின் சிரிஞ்சஸ் வருது, இது மாதிரி வரக்கூடியது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெரைல் ஆக்கிட்டு அதை சுடுதண்ணியில் போட்டு ஸ்டெரைல் ஆக்கிட்டு அல்லது ப்ளீச்சிங் பவுடர் சொல்யூஷனில் போட்டு ஸ்டெரைல் ஆக்கிட்டு அதை வந்து மியூட்டிலேட் பண்ணணும். அதாவது திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாதபடி அதை வந்து டிஸ்ஃபிகர் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ரீசைக்கிளிங் கொடுக்கறது வந்து சேஃபான ஒரு மெத்தட். இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்கார்டட் மெடிசின்ஸ் வெளியே வந்து பிரச்சனைகளை கொண்டு வர சான்சஸ் இல்லை. ரெண்டாவது கேள்வி வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் என் வீட்டில் ஜென்ரேட் ஆகுது, அதை எப்படி வேறு ஏதாவது வழியில் டிஸ்போஸ் பண்ண முடியுமான்னு. இன்னொரு வழி இருக்குது, பட் அது வந்து நீங்கள் தான் ட்ரை பண்ணி அது வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொண்டு வரணும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மருந்து மாத்திரை சாப்பிட்றது வந்து ஒரு டாக்டர் வழியாகவோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வழியாக தான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது அந்த டாக்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இந்த மருந்து மாத்திரை சுற்றுச்சூழலை பாதிக்காதபடி அவங்க வந்து திரும்ப அவங்க வழியாக நம்ம என்ன பண்ண முடியும், காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு அனுப்ப முடியும். அதுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம பேசிட்டு அந்த டாக்டரோட பெர்மிஷனோட இல்லைன்னா ஹாஸ்பிட்டலோட பெர்மிஷனோட அந்த மாதத்துக்கு ஒரு முறையாக இல்லை இது வரக்கூடிய அந்த மருந்து மாத்திரை இல்லைன்னா வந்து அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு கொடுக்க முடியும். இதுக்கு கண்டிப்பாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். மூணாவது கேள்வி வந்து சானிட்ரி வேஸ்ட் எங்கள் வீட்டில் ஜென்ரேட் ஆகுது, நாங்கள் வெளியே தான் போட்டுட்டு இருக்கோம், இல்லைன்னா போகிற வழியில் எங்கேயாவது தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கோம், வேறு வழியே தெரியல அப்படிங்கிறது. அப்போ கண்டிப்பாக இந்த வீடுகளில் வந்து இது மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு வீடில் வந்து நாப்கின் பேட்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு 10,000க்குள்ளாலே வந்து சானிட்ரி நாப்கின் டிஸ்ட்ராயர்ஸ் கிடைக்குது. அதை வாங்கி பாத்ரூமில் ஃபிட் பண்ணியாச்சுன்னா அந்த நாப்கின்ஸ் எல்லாம் அது வழியாக பேர்ன் பண்ணி, எலக்ட்ரிக்கல் பர்னர் அதை பேர்ன் பண்ணி அந்த புகையை வந்து வெளியே விட்டு அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும். அதில் வரக்கூடிய ஆஷை வந்து ஃப்ளஷ் வழியாக நம்ம ஃப்ளஷ் பண்ணி டாய்லெட்டுக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது, இப்போ சில வீடுகள் வந்து டயப்பர்ஸ் வருது, ஆனால் அது வந்து இந்த சானிட்ரி நாப்கின் பேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதில் நம்ம பண்ண முடியாது. அதோட பெரிய ஓப்பனிங், பெரிய வந்து ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் உள்ளது வேணும். அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் உள்ள டயப்பர் டிஸ்ட்ராயர்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை சில வீடுகளில் வந்து வெளியே வந்து நோ ஃபியூல்ங்கிற ஒரு மெத்தடில் வந்து பண்ணுறாங்க. அதில் டயப்பர்ஸும் நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும், மற்ற ஜென்ரல் வேஸ்ட் எல்லாமே டிஸ்போஸ் பண்ண முடியும். சப்போஸ் டயப்பர்ஸ் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்றப்போ நம்ம ஜென்ரல் வேஸ்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வீடுகளில் வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வழிகளை பின்பற்றினா கண்டிப்பாக வந்து நம்ம வீடுகளில் உள்ள பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை சானிட்ரி வேஸ்ட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.